Hi friends, welcome to RamAnis Atrocities. Hi friends, எப்போ ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா? இன்றைக்கி புதுவிதமாக ராகி மாவில் இட்லி தோசை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். முன்னாடி காலத்துலலாம் இந்த சிறுதானிய உணவு ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு. அதுலேயும் இந்த கேழ்வரகு சொல்லவே வேணாம், ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே சாப்பிட்டதுனால தான் அவங்க இன்னைக்கு கூட ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரி சிறுதானிய உணவை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்குவோம். இந்த கேழ்வரகு மாவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதோடு விடாமல் இந்த கேழ்வரகு மாவில் இட்லி தோசை எல்லாமே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்கும். அதனால் வாங்க அது எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேழ்வரகு இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேழ்வரகு எடுத்துக்குவோம். நான் கேழ்வரகு 2 கப் எடுத்துருக்கேன். கேழ்வரகு எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் அரிசியும் எடுத்துக்கணும். நான் 2 கப் கேழ்வரகுக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 4க்கு 1ன்ற ரேஷியோவில் உளுந்து எடுத்துக்குவோம். ஏன்னா 2 கப் அரிசி 2 கப் கேழ்வரகுக்கு 1 கப் உளுந்து. இப்போது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். 4க்கு 1 அப்படின்ற ரேஷியோவில் தான் நாம் எடுத்துருக்கோம். 2 கப் அரிசி 2 கப் கேழ்வரகுக்கு 1 கப் உளுந்து அப்படின்னு எடுத்துருக்கோம். இதுதான் நமக்கு கரெக்டான ரேஷியோ. இதை விட நம்ம கூட்டி குறைச்சி எடுத்தாலும் அந்த சாஃப்ட்னஸ் வராது. 4 மணி நேரம் எல்லாத்தையுமே ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒன்றுனா நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சியில் ஃபஸ்ட்டு நான் அரிசியை எடுத்துக்கிறேன். அரிசியை ஒரு 1-2 கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் இதிலே நம்ம கேழ்வரகையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இதை மட்டும் ஒரு பதம் அரைச்சி எடுத்துக்குவோம். அரிசியை நான் ரொம்ப நைஸாலாம் அரைக்கலை, 1-2 தான் அரைச்சிருக்கேன். அதுவுமே கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஊற வச்ச கேழ்வரகு எல்லாத்தையுமே நம்ம அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலே சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். பார்த்தீங்களா, அரிசி கேழ்வரகு ரெண்டையுமே நான் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம உளுந்தை அரைச்சி எடுத்துக்குவோம். நான் மிக்ஸி ஜார் கழுவலை, நான் அதிலே உளுந்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் என்னால் எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ நான் அவ்வளோ தூரம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுவே கிரைண்டராக இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கும். நான் மிக்ஸி ஜாருன்றதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு அரைச்சிருக்கேன். அதையும் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவில் கலந்துக்கிறேன். கேழ்வரகு அரிசி ரெண்டையும் சேர்ந்து நம்ம அரைச்சி எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் உளுந்து தனியாக அரைச்சி உள்ளே கலந்துருந்தோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 மாவையும் நல்லா கலந்து வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம கலந்து வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் கழித்து தான் நம்ம எதுனாலும் இட்லியோ தோசையோ ஊற்ற முடியும். ஸோ உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விடும். ஒரு 8 மணி நேரம் ஆச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்குன்னு. நம்ம ஊற்றி வைக்கும்போது இந்த பாத்திரத்துக்கு அரை இது தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நல்லா பொங்கி வந்துருச்சுன்னு. நல்லா ஒரு கரண்டியை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தோசை இட்லி எது வேணாலும் ஊற்றுறதுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க தோசை ஊற்றி பார்க்கலாம். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்குவோம். கல்லுகள் லைட்டாக சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தோசை ஊற்றாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசை ஊற்றுங்க. அப்போ தான் நாம் சேர்த்துருக்க அந்த கேழ்வரகு எல்லாமே நல்லா வெந்து நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு பக்கம் வெந்து வரவும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நல்லா சாஃப்டாக ஊற்றிருக்கோம். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பாகவும் வந்திருக்கு. ரெண்டாவது தோசை நான் ஊற்றிருக்கேன். எவ்வளோ தூரம் நல்லா கிறிஸ்பாக வருதுன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
பார்த்ததும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு லேஸாக கிறிஸ்பாக வந்திருக்கும் அப்படின்னு. மிக்சியில் அரைக்கும் போது இந்த மாதிரி வருது, இதுவே நீங்கள் கிரைண்டில் அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக மாவு வந்திருக்கும். தோசையை எடுத்துக்கலாம், அடுத்த தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நல்லா காரசாரமாக ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். சரி, தோசை கிறிஸ்பாக சூப்பராக வந்துருச்சு. ஓகே, இப்போ இட்லி நம்ம ட்ரையல் பார்க்க வேணாமா? வாங்க, இட்லி தட்டில் இதே மாவை நம்ம இட்லியாக ஊற்றி எடுத்து பார்ப்போம். அது எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இட்லி தட்டில் மாவெல்லாம் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடி வச்சிடுறேன். 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, ஆவி பறக்க சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தட்டுலேருந்து சாப்பிட்ற தட்டுக்கு இட்லியை மாற்றிட்டோம். இப்போ ஒரு காரசாரமான சட்னி வச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இந்த சூப்பரான கேழ்வரகு இட்லிக்கு காரசாரமான சட்னி மட்டும் இல்லாமல் சாம்பாரும் வச்சு சாப்பிடுங்க. சும்மா டேஸ்ட்டு அள்ளும். பார்த்தீங்களா, இப்போ நான் பிச்சு காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். கேழ்வரகு மாவில் இட்லியும் தோசையும் சும்மா சுட சுட அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலேயே டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருந்தது. ரொம்பவே ஆரோக்கியமான இந்த கேழ்வரகு மாவில் செஞ்ச இட்லியும் தோசையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இட்லியும் தோசையும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட விட்டுறாதீங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு இன்பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis Atrocitiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.